இந்த தெய்வ சபையில் நாம் வந்திருக்கிறோம். சபைக்கு வந்தாலே அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்பார்கள். ஆமா, பைப்பு தான் முக்கியம். பைப்பு கிடையாதுடா, பைப்பு தான் தண்ணி போவோம். படிக்கவே வரலையா நீ? 1ஆம் கிளாஸ்ல 9 வருஷமா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற உலகு. நீங்க படிச்சுக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க. படிக்காத கூட தானே இப்படி கிடக்குறேன் நானு. ஆமாமா, மிருதங்காரன் பாரு, அவன் கூட வேற. ஆமா ஆமா, கூட வேற. தோன்றுதல் புகையுடன் தோன்றுங்க. ஆமாமா ஆமாமா. பிறந்த ஊருக்கு பிறந்த பூமிக்கு ஒரு பேரு. ஆமா, பேர் இருக்கணுமா? பாத்தியா, புதியர் பிள்ளை வாக்கமா, வேலு கவுண்டரா, யாகாம்பர கவுண்டர் பிள்ளையா, கொட்ட கவுண்டர் பேரனா அப்படின்னு ஒரு பேரு. இவ்வளவு கேட்டாங்க, நீ விளம்பரம் பார்த்து உங்க ஊர் பேர் சொல்றா. யாரு கேட்டுங்கிறாங்க. யாரு? என்னவா? நான் காவல்காரமா. காவல்காரனா கட்டிக்காரனா கெட்டிக்காரனா? யாரு? நாங்கெல்லாம் ஒரு கௌரவ வேஷக்காரர். பந்தமா போனமா போயிடுவோம். ஏன்னா ராயிலா நின்னுக்கணும். நீ என்ன பண்றது? எந்தாலே இது நான் வாங்கி வந்த வராது போலப்பா. ஐயோ பாவம். ஏன்னா அறியாதவன் நீ. ஐயா, ஆமா, அடிப்படையில இருந்து வந்து நம்ம ஊர் பெருசாகண்டா. நீ பேரு பெருசாகணுமா? குடும்பம் அதிகமானதான் பெருசாகும். சரி, சபையில வந்தே தவிர. ஆமாமா. என்னுடைய நாடு என்னம்மா? ரத்தினாபுரி கோட்டை. ரத்தினாபுரி ஆட்டைக்குரிய அசுர வம்சம் என் வம்சம். ஆமாமா, அசுர வம்சம். ஆமா. என்னுடைய கணவர் பேர் தெரியுமா உனக்கு? ஏன் நீ சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லுவேன். கணவர் பேர் தெரிவித்தாலே ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் கம்மியா. ஆமாம்பா. அட பேசாத கம்மிருமா. எந்த பொன்பாட்டி வீட்டுக்கார பேர் சொல்லாதுக்கிறாங்க. நேருக்கு நேரம் கூப்பிடுறாங்க. கம்மிருமா. என் பொண்டாட்டியே கூப்பிடுறான். 4 பெருமைச்சால் வந்து கேட்கணுமா, எங்கம்மா வீட்டுக்காரன்? வேலு பையன் கூத்துக்கு போயிடும். எனக்கு எங்க பையங்குது? என்னதான் பையன்றாங்க. ஏன்னா அந்த காலத்து சொல்லுவாங்கடா கண்ணு. என்னம்மா? அதோ போறாங்க பாரு, எங்க மச்சன் மூத்தார் பேரை கொஞ்சம் சொல்ல. எங்க மச்சன் பேரை சொல்ல. மூத்தார் பேர் சொல்ல. ஆமா, இதெல்லாம் ஒரு 30-40 வருஷம் முன்னே நடந்தது. இப்போ கொஞ்ச காலத்துல அந்த பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு வாயிரவங்க இருக்கிறாங்க. அதோ போறாங்க பாரு, எங்க மூத்தார் பேரை கொஞ்சம் சொல்ல, எங்க மச்சன் பேரை கொஞ்சம் சொல்ல, அவங்க வீட்டுக்கார பேர் சொல்ல சொல்லுவாங்களா? ஆமா, அதுக்கு முன்னே சொல்ல மாட்டாங்க. இப்ப நேருக்கு நேரம் கூப்பிடுறாங்கம்மா. ஆமா, ஏன்னா இப்ப கம்ப்யூட்டர் நான் உள்ள இருந்தாவே வேலுன்னு கூப்பிடுறான். என்ன வேலுன்னு சொன்னா அது மாத்தி ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். சொல்லி பார்த்தா ஏடி பண்ணா வேலுன்னு கூப்பிடாது, ஒரு சாடியா கூப்பிட்டு பாரு. யாருன்னா கேட்டாலும் பேர் கேட்டா கூட முருகர் கையிலுக்குது. அது குருவிடா. முருகர் கையில் இருக்குது வேலு. ஒரு சாடியா சொல்லி பேர் கேட்டா கூட அப்படின்னு. எங்க வீட்டுக்காரங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா முருகர் கையில் இருக்குது வேலுன்றா. சரி, நீதான் மாங்காளி பழம் கம்மின்னு சொல்ற. ஆமாம்பா. போன வாரம் 3 நாள் போலமா வீட்டுக்கு. 4ஆம் நேரத்துக்கு வீட்டுக்கு போறேன். என் முன்னாடி தாலி கேட்டு ஆணியில மாட்டி வச்சுக்கிறான். கேட்ட நான் ஏடி போன ஆணியில மாட்டி வச்சுக்கிறேன்னா நீ போனி அப்படியே பூட்டேனவா அப்படின்றமா. எவ்வளவு நாளைக்கு கைத்திலே மாட்டிக்கிடு. அது ஒரு 9 கிலோ இருக்குது தாலியா, கேஜில மாட்டிக்கிட்டு. சரி, அது உங்க குடும்ப பிரச்சனை. என்ன பார்த்து எடுத்து போட்டுக்கணுமா கேஜில? பரவாயில்லையா, பயந்துக்கிறாள. இதெல்லாம் கூட ஒரு குடும்பம். நீ கூட தாலி கேட்டு வச்சிருக்கீங்களா? தாலி என்றால் ஒரு பெண்ணுக்கு வேலி. உனக்கு தேர்த்து மேமா? எனக்கு தேர்த்த? உனக்கு தேர்த்து, என் முன்னாடி எங்க தேர்த்து? ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் இல்லை என்றால் அறுபட்ட மண்டையாகிறார். ஆமாமா. அந்த பொட்டும் பூவும் வாசனையும் வடையும் கோவிலும் குளமும் அவருக்கு கிடையாது. யாரு? கணவர் இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு பொட்டு பூ வாசனை வாடை கோவில் குளம் அத்தனையுமே இருக்குதுமா. ஆமா, ஏன்னா மாங்கல்யம் விழுந்து விட்டார் அறுபட்ட மண்டையாகிறார். அவதிக்குள்ளாகிறார். அது வராங்க பத்தியா, நம்ம வரும்போதே அந்த அறுபட்ட மண்டை தான் வரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாமா. என்னதாலும் மாங்கல்யம் சரிக்கு அந்த அதோடைய மதிப்பு வேறு தான், இது மதிப்பு வேறு தான். ஆமாமா. அப்படி இருந்தாலும் சபையில் வந்தேனே, என்னுடைய கணவர் பேர் என்ன? பாதாபியாசுரர். அவர் அகிலம் எல்லாம் மஞ்சும் அவர் பேரை கண்டாவே. ரத்தினாபுரி கோட்டை என்றால் பரிவாரத்தோடு சேரா சங்கத்தோடு இதுவரை நல்ல பலமா நாங்க இருக்கிறோம். ஆமாமா, எங்களை ஆசை கூட பார்க்க முடியாது. ஆளு வெயிட்டாக ஆசைக்க முடியாது. வெயிட்டுக்கு போறாங்க பாருங்க. நீங்க தானே சொல்லி ஆசைக்க முடியாது. அது கிடையாதுப்பா. வீரத்தோடு வேகத்தோடு ஆற்றலோடு அறிவோடு